ஹாய் ஹலோ வணக்கம் அன்பு உள்ளங்களே. நேற்று செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோங்க கோச்சுக்கறியை. நேற்று செவ்வாய்க்கிழமை ஒரு வாரமாக ஏப்பு காமிச்சிட்டு இருந்த மழை நேற்று செம்மையாக வெளுத்து வாங்கிருச்சுங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, அருவி மாதிரி கொட்டி தீர்த்துருச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோவுக்கு மடன்னு கொட்டுதுங்க. அந்தளவுக்கு மடன்னு கொட்டி ட்ரம்மெல்லாம் உடச்சி அதோட மழை கொஞ்ச நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் பெஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் 4:30க்கெலாம் நாங்கள் சந்தைக்கு வந்துட்டோம். சந்தைக்கு வந்துட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடந்துச்சு. காய்கறிலாம் சந்தை நல்லா நாரி போயிருந்து நினச்சோம், பரவாயில்ல நல்லா கிடந்துச்சு. மீன் வெட்டுத்திரிக்கை 2 மீன் வாங்கியாச்சு எங்கள் வீட்டில். நேற்று என் வீட்டுக்காரர் போய் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க சொன்னேன். அவங்க சம்சா வாங்கிட்டு வந்தாங்க. சம்சா வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பலாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த வர்றவதான் என் நாத்துக்கார் பாருங்கள், தலையை சொரிஞ்சிட்டு வராங்களா. அதோடு நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்துட்டு எங்கள் அம்மா கரெக்டாக சோறு வெந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா சிலிண்டர் வேறு இல்லையா, விறகு அடுப்பு தானே, அதனால் வெளியிலாம் வச்சு சமைக்கணும். ரொம்ப கஷ்டம் தாங்க நேற்று. ஏன்னா மழை முடிஞ்சு மறுபடி திருக்க வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நல்லா பீஸாக இருந்துச்சுங்க. ஆனால் நறுக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டேன், பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. இந்த பாருங்க எவ்வளோவுக்கு பீஸாக இருந்துச்சு தெரியுமா. மட்டனோட அந்தளவுக்கு நான் ரசித்ததே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன ரேட்டு தான் கொஞ்சம் கூட, 1/2 கிலோவே 200 ரூபா. அது மாதிரி மீனுமே 150 ரூபா கிலோ. நல்லா இருந்துச்சு. 2 மீனுமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சுங்க. அதோட வாங்கி எல்லாத்தையும் நறுக்கி க்ளீன் பண்ணி அம்மாட்ட கொடுத்துட்டு அம்மா மலையிலே உட்காந்து எனக்கு சமைச்சு கொடுத்தா. எங்கள் அம்மா இல்லைன்னா அவ்வளோதான் நான் நேற்று. எல்லாருக்குமே அவங்க அம்மா பெஸ்ட்டு தானே, அதே மாதிரி தான் எங்கள் அம்மா எனக்கு பெஸ்ட்டு தான். நல்லா எங்கள் அம்மா மலையிலே சமைச்சு மலையிலே உட்காந்து நான் சமைச்சிருந்தேன். சத்தியமாக சரியாக 11 மணி ஆயிருக்குங்க. ஏன்னா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்ல, ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணலை, பிள்ளைகளும் ஹெல்ப் பண்ணாதுங்க. வருங்க டான்ஸும் அடிக்கிட்டு இருக்கேன் இங்கே. என் மையன் ஒருத்தவன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். எங்கள் அம்மா கொடையை வச்சு அவள் வரைக்கும் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதோட சமைச்சு முடிச்சுட்டு சாப்பிட்றது கரெக்டாக ஒரு 9 மணிக்கெலாம் நாங்கள் சாப்பிட்டோம். நேற்று வெள்ளன மாதிரி சாப்பாடு முடிஞ்சு எங்களுக்கு. அதோட உட்காந்து வீட்டில் டிவியில் காசு இல்லையா, செல்லுலேருந்து இன்ஸ்டாகிராமில் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு சீரியல் பைத்தியம். சீரியல் பார்த்துக்கிட்டு எங்கள் ஃபேமிலியே. ஒரு ஆள் அங்கே ஆமான்னு சொல்லுது. அப்புறம் சீரியல் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்கியாச்சு. உங்கள் ஊர்லலாம் எப்போ சந்தை, எப்போல்லாம் மீன் வாங்குவிய? கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வாரத்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு மீன் இருந்துடும், கவுச்சி இருக்கும் எப்படி. அதோட ஓகே பாய். நீங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.